இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் வெளியில வந்துச்சு. ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவுக்கு கம்மியா இருந்துச்சு. அதுவே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபாயில டிஎம்கே பீரியட்ல இருந்தது. தாவேகா பீரியட்ல பார்த்தீங்கன்னா 4,500 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. அதே போல இங்கே தமிழகத்துடைய முதலீட்டுல நேஷனல் லெவல்ல நம்ம 6th பிளேஸ்ல இருந்தோம். நம்ம இப்போ 17th பிளேஸ்ல வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய அந்த ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கம்மியாயிருக்கு. ஸோ இது கம்மியாச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கம்மியாயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம பொதுவாக இந்த 100 நாள் இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு அந்த நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிளேஸ் இருக்குல்ல, நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு ஃபர்ஸ்ட் 5க்குள்ளே இருந்தோம். ஸோ அந்த பிளேஸை கூட ஹோல்டு பண்ணாமல் நம்ம கீழே வந்துட்டு இருக்கோம். இந்த விஷயங்களை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தாவேகா அரசு என்ன பண்ணுதுன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபாலோயர்ஸை ஒரு மாஸ் மைண்ட் செட்லேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கைது நடவடிக்கை எடுக்கிறது. ஸோ இப்போ இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்களா, ஸோ அதில் ஒரு கெத்து, ஸோ பீப்புள் வில் பி ஹாப்பி, அந்த ஒரு இமோஷன் இருக்குல்ல, மென்டலி ஹியூமன் பிரெயின்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மூடி மறைக்கிறாங்களே தவிர, ஸோ ஆக்சுவலி ஆர் வி க்ரோயிங், தமிழ்நாடு வந்து க்ரோயிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னா இல்லை, நம்ம கீழே தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரமாக இருக்குது.